சென்னை சேப்பாக்கம் பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக முறையாக குடிநீர் வழங்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சிட்டி சென்டர் பகுதி அருகே குத்திரத்தளி பகுதியில் கடந்த ஒரு வார காலமாக அரசு முறையாக குடிநீர் விநியோகம் செய்யவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் இந்த குடிநீர் தட்டுப்பாட்டிற்கு 120வது வார்டு திமுக கவுன்சிலர் மங்கை ராஜ்குமார் மற்றும் கவுன்சிலரின் கணவர் மற்றும் மாமனார் ஆகியோரின் செயல்பாடுதான் காரணம் எனவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் தலைநகரிலேயே பொதுமக்களுக்கு குடிநீர் வழங்க முடியவில்லையா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பொதுவாக வறண்ட வானிலை நிலவக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் என அறிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் காலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.